வணக்கம். பிஹைண்ட் வுட் இந்த சேனல் வழியெல்லாம் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பேர் சுரேந்திரன். இந்த கோலாகலம் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் கம் டைரக்டர். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட்டில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுல. எங்கள் கோலாகலம் திரைப்படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு எவர் கிரீன் சப்ஜெக்ட். அதாவது காதல், காமெடி, சென்டிமெண்டல் கலந்த ஒரு கலவை. எப்படி ஒரு ஹாப்பியாக ஒரு பூங்காவுக்கு போனால் எவ்வளோ ஒரு ஃபீல், ஒரு எக்ஸிபிஷன் போனால், ஒரு டூர் போனால் என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் எங்கள் படத்தில் இருக்கும். இந்த படத்தில் கதாநாயகனா என்னுடைய பையனை நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஒரு நல்ல யூத் ஹீரோ, அது நான் சொல்லக்கூடாது, இந்த படம் வரும்போது பார்த்தா உங்களுக்கே தெரியும். கதாநாயகியாக சரண்யா மோகன் அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. கருணா சார் படத்தில் த்ரூ அவுட்டாக, அதாவது காமெடி கலந்த கேரக்டர் ரோலில் கருணா சார் பண்ணுறாரு. தேவதர்ஷினி மேடம், மீரா கிருஷ்ணன் மேடம், மனோபாலா சார், நெல்லை சிவா எல்லாமே ஆர்டிஸ்ட்டு. இந்த படத்தை பொறுத்த டோட்டல் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இது பண்ணுறாங்க. டெக்னிக்கல் சைடை பொறுத்தளவில் கேமராமேன் செல்வராஜ் சார், KS செல்வராஜ், ஒரு சீனியர் கேமராமேன் இதில் ஒர்க் பண்ணுறாரு. மியூசிக்கை பொறுத்தளவில் பரணி சார், அவர் ஒரு நல்ல பாட்டை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ கூட இலை இலை பயிலன்ற ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் உங்களை நான் மீட் பண்ணிகிட்ருக்கேன். அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கிறாங்க. விவேகா லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸ்டென்ட் தளபதி தினேஷ் மற்றும் எல்லாருமே லீடிங். நாங்கள் இந்த படத்தை ஃபிலிமில் பண்ணுறோம். இந்த படத்தை நீங்களும் போய் தியேட்டரில் போய் பாருங்கள், எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. இந்த படம் எப்படி 4 to 5 months திரைக்கு வந்துடும். நன்றி, வணக்கம். இப்போது நான் சென்னையில் புது மூவி அதோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்குது. டைட்டில் கோலாகலம். இன்றைக்கி 3rd day ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. பட் ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னென்னா, சீன்ஸ் எதுவுமே இல்லை, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி, அந்த டென்ஷன் எல்லாம் மறக்கிற மாதிரி ஒரு சாங் போயிட்டு இருக்குது. கொரியோகிராஃபி பண்ணுறது சிவசங்கர் மாஸ்டர். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எல்லாருமே டான்சர்ஸாக இருந்தாலும், க்ரூ மெம்பர்ஸாக இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோ புது ஹீரோ தான், மலர். அவங்க கூட ரொம்ப நல்லா, ஆனால் இப்போது என்ன சொல்கிறது, அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு டென்ஷன் இல்லைன்னா ஒரு ஷை அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கு, ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டு இருக்கு. சப்ஜெக்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி, ஒரு ஹை ரேஞ்சும் கிடையாது, ரொம்ப லோ இல்லைன்னா ஒரு ரொம்ப வில்லேஜ், ட்ரை வில்லேஜ் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. நம்ம ஒரு மீடியம் இல்லைன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணு பையன், அவங்களோட லவ், அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான, ஆனால் கமர்ஷியலி எல்லாமே இருக்கும். ரொம்ப நல்ல சீன்ஸ் இருக்கும். ரொம்ப கருணா சார் அவங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ காமெடி சீன்ஸாக இருந்தாலும் இல்லைன்னா அந்த ஒரு இமோஷ்னலாக இருந்தாலும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு 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 கமர்ஷியல் ஃபிலிமுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கிற ஒரு மூவி தான். ஸோ நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு பெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட், அந்த ப்ரேயர், பிளெஸ்ஸிங்ஸ், இப்போ இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் பண்ணுறது சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ அந்த ஃப்யூச்சரில் எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கணும்னு நான் கேட்டுட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த மூவி எந்த மூவியாக இருந்தாலும் தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஏன்னா ரொம்ப செலவு பண்ணி எல்லாருமே டெக்னிக்கலி இல்லைன்னா ஆக்டர்ஸாக இருந்தாலும் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப செலவு கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஹெல்ப் தான், அது ஒரு என்னோட ரிக்வெஸ்ட் தான். ஸோ நோ பைரசி, சேவ் இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ. ஹாய், என்னோட பேர் அமல். இந்த படத்துக்கு கோலாகலம்னு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தோட டேரக்டர் என்னோடய அப்பா தான்.
நிறையா தப்புகள் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். டேக்லேயும் சரி, ரிஹர்சல்லையும் சரி. நான் என்ன தான் ஒரு தப்பு பண்ணாலும் ரொம்ப எல்லோரும் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணி ரொம்ப பொறுத்துக்கிட்டு என்னை வந்து ஒரு நல்ல ஒரு படம் எல்லோரும் கொடுக்கணுன்ற அந்த ஒரு இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற என்னோடய கேமராமேன், அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு இசையை கொடுத்த பரணி சார் அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தில் மேபி இந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைரக்டர்ஸ், ஆர்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பளித்த பிகைன் வுட்ஸ் வெப்சைட்ஸ்க்கு என்னோட ஹார்ட்லி வெட்லி தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ். பை. அடமாயா வரோமையில நான் மடக்கி போட்டங்கையில பிஹைண்ட் வுட் நேயர்களுக்கு உங்கள் சிவசங்கர் மாஸ்டர் கலந்த வணக்கம். பிஹைண்ட் வுட் இல்லைங்க, இது பிஃபோர் வுட். ஸோ இந்த டிவி சேனல் மிகவும் வெற்றிகரமாக அமைய முதல் என்னுடைய வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருளால் இந்த கோலாகலம் படத்தை குதூகலமாக எல்லோரும் பார்த்து சந்தோஷமாக இந்த படத்தை வெற்றி படமாக நீங்கள் செய்யணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். அற்புதமான ஒரு ஹீரோ, அற்புதமான ஒரு ப்ரொடியூசர், நல்ல டெக்னீஷியன்ஸ், ரொம்பவும் ஜீனியஸான செல்வராசர் கேமராமேன், பரணி மியூசிக் டைரக்டர், தளபதி தினேஷ் அவர் வந்து ஃபைட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச சிவசங்கர் மாஸ்டர் டான்ஸு, இப்படி பல தரப்பட்ட நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் வச்சுருக்கார் ப்ரொடியூசர். ஸோ அது நன்றாக அமையும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதை நீங்கள் அமைச்சு அற்புதமாக செயல்பட உங்களுடைய வாழ்த்துக்கள் தேவை. நன்றி கலந்த வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அடமாயா வரோமையில நான் மடக்கி போட்டங்கையில நான் ஒளிப்பதிவாளர் KS செல்வராஜன் பேசுகிறேன். என்னோடய படங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னோடய பெரிய இது என்னென்னா, அர்ஜுன் சார் படம் நிறைய பண்ணியிருக்கேன். இவர் படம், அதாவது சுந்தர்சி படம்லாம் நான் பண்ணேன். அதேமாதிரி வைகாசி பிறந்தாச்சுன்னு படம் பண்ணேன். அதில் வந்து பிரசாந்த் அறிமுகமானார். அதே மாதிரி அது ஒரு பெரிய காம்பினேஷன், நல்ல எல்லாருமே ஒரு அறிமுகமாக இருந்தது. அதே மாதிரி இந்த படம் வந்து எனக்கு ஒரு பெரிய அறிமுகத்துக்கு வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு கடவுள் நன்றி சொல்லணும். அதே மாதிரி தயாரிப்பாளர் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த இதில் என்னென்னா, இந்த ஹீரோ வந்து பிரசாந்த் மாதிரி ஒரு புதுமுகம், அறிமுகம். அது இல்லாமல் தயாரிப்பாளரும் இந்த படத்துக்கு புதிய தயாரிப்பாளரும் அறிமுகம் வர்றாரு. அதே மாதிரி அது இல்லாமல் அவர் இந்த படத்துக்கு இயக்குனராகவும் அறிமுகம் வர்றாரு. இதில் வந்து என்னென்னா, சினிமாவை ருசித்து வர்றதெல்லாம் ரசித்து இன்ட்ரெஸ்ட்டாக இந்த படத்தை வந்து ஒரு பெரிய கம்பெனியாக, பெரிய ப்ராடக்ட் கொண்டு வரணும், பெரிய ப்ரொடக்ஷனாக கொண்டு வரணும்னு ரொம்ப வெறியோட இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு. அது இல்லாமல் இந்த புதுமுகத்தை அறிமுகப்படுகிறது ஒரு தைரியம் வேணும். இதனால் சொந்த பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி படம் பண்ணுறது பெரிய விஷயம் தான். அந்த படத்தில் வந்து பையனை வந்து தயார் பண்ணி டான்ஸு ஃபைட்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டு வந்திருக்காரு. பையன் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் மாதிரி அழகாக இருப்பாப்புல. அது இல்லாமல் அந்த பையனை வந்து டான்ஸ் பின்றாப்புல. இது வந்து எதிர்காலத்தில் பெரிய பேரோட நல்ல நடிகராக அறிமுகமாகிறதுக்கு பெரிய முதல் படி. இதில் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறேன், தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்கிறேன், டைரக்டருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ.